பிரித்தானியாவின் லண்டன் நகரில் தமிழர்கள் சரிந்து வாழும் பகுதிகளில் இளைஞர்களை குறித்து மோசடிகள் இடம்பெறுவதாக நெட்வெஸ்ட் வங்கி எச்சரித்துள்ளது. குறிப்பாக 35 வயதிற்குட்பட்ட இளையோர் மத்தியில் டிரைவிங் டெஸ்ட் மற்றும் ஓட்டுநர் பயிற்சி தொடர்பான ஆன்லைன் மோசடிகள் மிக மோசமாக அதிகரித்து வருவதாக முன்னணி வங்கியான நெட்வெஸ்ட் எச்சரித்துள்ளது. வங்கி வெளியிட்ட சமீபத்திய தரவுகளின்படி லண்டனின் ஈலிங், பிரெண்ட் மற்றும் ஹெரோ ஆகிய பகுதிகளில் கடந்த ஓராண்டில் பதிவான மோசடிகளில் இந்த ஓட்டுநர் பயிற்சி மோசடிகளே முதலிடத்தில் உள்ளன. அதேவேளை 35 முதல் 65 வயதுக்கு உட்பட்ட நடுத்தர வயதுடையவர்கள் இசை நிகழ்ச்சிகளுக்கான போலி கச்சேரி டிக்கெட் மோசடிகளால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுபோன்ற டிக்கெட் மோசடிகள் ஹில்லிங்டன் மற்றும் ஹவுன்ஸ்லோ ஆகிய பகுதிகளில் பெருமளவில் பதிவாகியுள்ளன. முழு லண்டன் நகரையும் பொறுத்தமட்டில் கிரிப்டோ கரன்சி மற்றும் போலி முதலீட்டு மோசடிகள் மூலமாகவே மக்கள் அதிகளவில் பணத்தை இழந்துள்ளனர். இருப்பினும் மொத்தமாக பதிவான மோசடி முறைப்பாடுகளில் 69% இந்த போலியான டிரைவிங் வகுப்புகள், கச்சேரி டிக்கெட்டுகள் மற்றும் போலி ஆன்லைன் ஷாப்பிங் போன்ற கொள்வனவு மோசடிகளாகும். தேசிய அளவில் இவ்வாறான கொள்வனவு மோசடிகளின் மதிப்பு 20% அதிகரித்துள்ளதாக பிரித்தானிய நிதி மோசடி அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. இதுகுறித்து பேசிய நெட்வெஸ்ட் வங்கியின் பிராந்திய தலைவர் கேத்தரின் வான் வீனன் கூறுகையில், குற்றவாளிகள் தற்போது மிகவும் தந்திரமாக மக்களின் அன்றாட தேவைகளை குறிவைத்து உள்ளூர் மட்டத்திலேயே மோசடிகளை செய்கின்றார்கள். எனவே நம்பகமான விற்பனையாளர்களிடம் மட்டுமே கொடுக்கல் வாங்கல்களை செய்ய வேண்டும். சந்தேகம் ஏற்பட்டால் வங்கி பண பரிமாற்றங்களை தவிர்த்து ஒரு நிமிடம் நிதானமாக சிந்தித்து செயற்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். இந்த மோசடிகளில் இருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஏதுவாக நெட்வெஸ்ட் வங்கி இந்த கோடை காலத்தில் லண்டன் முழுவதும் சிறப்பு விழிப்புணர்வு பயிலரங்குகளை நடத்தவுள்ளது.